இந்த பெட்டி எப்படி உருவாக்கணுமா? उस नाव को बक्से को कैसे बनाना है, எந்த மரத்தினால உருவாக்கணும்? किस लकड़े से बनाना है, அது கொப்பேர் மரத்தினால் உருவாக்கணும். वो गोपेर के वृक्ष के लकड़े से बनाना है. அத கோஃபர் அப்படினு சொல்லி சொல்வாங்க. इसे गोपेर करके बोला जाता है. இந்த ஹீப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா इसे हिब्रू में देखेंगे तो அத கோஃபர் அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे गोफर बोला जाता है. இந்த கோஃபர் அப்படிங்கிறதுல ये गोफर ये जो शब्द है கடைசில ர வருது பாருங்க. और आखिरी में र आता है. இந்த ர வந்து ஒண்ணுல ரேஷ். ये र और कुछ नहीं, ये रेश है. ரேஷ் அப்படினா தலை அப்படினு சொல்லி அர்த்தம். और रेश का मतलब मस्तक. சோ இந்த கோஃப் அப்படிங்கற அந்த ர மட்டும் எடுத்துட்டு और उस गोफ का र निकालकर வெறும் கோஃப் அப்படினு சொன்னீங்கன்னா केवल गोफ बोलेंगे तो தலை இல்லாத சரீரம்னு அர்த்தம். वो बिना सर का शरीर, ஒரு சரீரத்தை மட்டும் குறிக்கிறது கோஃப். केवल एक शरीर को गोफ दर्शाता है. தலை இல்லாத ஒரு சரீரம், बिना सर का एक शरीर, ஒரு செத்த ஒரு சரீரம், एक मरा हुआ शरीर, அதுதான் கோஃப் பத்துடுங்க. उसी को गोफ बोलते हैं. இந்த கோஃபும் ये गोफ जो है இந்த ரேஷும் இணையும் போது और ये रेश जब जुड़ता है அதுதான் கோஃபர். वही गोफेर है. இந்த ரெண்டு இணையும் போது वो जब जुड़ता है அது மரித்த பிரேதம் அல்ல, वो मरा हुआ सब नहीं, அது ஜீவனுள்ள ஒரு சரீரம். அது ये जीवित शरीर है. சரீரமும் தலையும் இணைக்கப்பட்ட ஒரு காரியம். और शरीर और सर जो जुड़ा हुआ एक बात है. இன்னைக்கு சபை யாரு? आज कलीसिया कौन है? சபை வந்து சரீரம், कलीसिया एक शरीर है. நமக்கு தலை யாரு? और हमारा मस्तक कौन है? யோசுவா தான் நமக்கு தலை. यहोशुआ ही हमारा मस्तक है. இந்த சபை யாரு? ये कलीसिया कौन है? சபை தான் கோஃப், कलीसिया ही गोफ है அவர்தான் ரேஷ், और वो रेश है. யெகோஷுவா தான் ரேஷ். वो यहोशुआ ही रेश है. கோஃபும் ரேஷும் இணையும் போது गोफ और रेश जुड़ते समय அதுதான் கோஃபர். वही गोफर है. கோஃபர் அப்படிங்கிறது गोफर जो है அது ஒரு மரம். அந்த மரத்தை யாருமே கண்டுபிடிக்கல. वो वृक्ष है. वो वृक्ष को किसी ने ढूंढा नहीं. விஞ்ஞானிகள் இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. और जो साइंटिस्ट है उसे ढूंढ नहीं पाए. யூதர்களுக்கே தெரியாத இருந்த மரம் அப்படின்ட்டு. और यहूदी भी नहीं जानते वो कैसा वृक्ष है. ஆனா இந்த கோஃபரை நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா, लेकिन इस गोफर को अगर डिकोड करेंगे, கோஃபு ரவி நீங்க பிரிச்சீங்கன்னா, गोफ और र को अलग करेंगे तो கோஃப்னா சரீரம், गोफ का मतलब शरीर, ரேஷ்னா தலை. रेश का मतलब मस्तक. இன்னைக்கு சரீரம் வந்து சபை, आज शरीर कलीसिया है, ரேஷ் வந்து யெகோஷுவா, रेश यहोशुआ है. தலையும் இந்த சரீரமும் இணைய வேண்டி இருக்குது. और सिर और ये शरीर जो है जुड़ना है. அதுதான் பேழை. वही नाव है. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பேழையாக உருவாகி கொண்டிருக்கிறோம். हम सब मिलकर ही वो नाव जैसे बन रहे हैं. நம்ம பேழையினுடைய ஒரு பாகம், हम नाव के एक भाग हैं. அவருடைய சரீரத்தின் ஒரு பாகம். उसके शरीर के एक भाग हैं. கோஃபேர் மரம் யாரு? गोफेर का वृक्ष कौन है? அவர்தான் கோஃபேர் மரம். वही गोफेर वृक्ष அந்த है. கோஃபேர் மரத்துல उस गोफेर वृक्ष के அவருடைய अंदर சரீரத்தின் ஒரு அங்கமாக நம்ம இருக்கிறோம். उसके शरीर का एक अंग बनकर हम இன்னைக்கு हैं. நம்ம எல்லாம் அவருடைய பாடி பார்ட். அவரு आज हम सभी लोग उसके शरीर के अंग हैं. பாருங்க, இந்த கொப்பேர் மரத்தை கர்த்தர் காமிச்சா. वो गोफेर वृक्ष को परमेश्वर ने दिखाया. இரண்டாவது இழுப்பு வரும்போது दूसरे खींच पड़ाव में அங்க ஒரு பெட்டி உருவாகி वहां पर கொண்டிருக்கிறது. एक बक्सा बन रहा है. அந்த பெட்டிக்குள்ள उस बक्से के अंदर அறைகள் உருவாக்கப்படுகிறது. वो कमरे बनाए जा रहे हैं. மூன்று விதமான அறைகள் இருக்குது. 3 प्रकार के कमरे हैं. முதல் அறை, पहला कमरा, இரண்டாவது அறை, दूसरा कमरा, மூன்றாவது அறை. तीसरा मंजिल. 3 ஃப்ளோர் வைக்கப்பட்டிருக்குது. 3 मंजिल है. யெகோஷுவாங்கற பேர்லயும் यहोशुआ के नाम में भी 3 ஃப்ளோர் இருக்குது. 3 मंजिल है. யெகோஷுவா பேர்ல 3 விதமான ஸ்டேजेस இருக்குது. यहोशुआ के नाम के 3 प्रकार के पड़ाव हैं. யெகோஷுவால நீங்க இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிடுங்க. यहोशुआ को आप अंग्रेजी में लिख के रखिए. ஹீப்ரூல எழுதி வச்சுக்கிடுங்க. इब्रानी भाषा में भी लिख के रखिए. முதல் எழுத்து வந்து யோத், पहला योद है, அப்புறம் ஹே, उसके बाद हे, அப்புறம் வாவ், उसके बाद वाव, அப்புறம் ஷின், उसके बाद शिन, அப்புறம் வாவ், उसके बाद वाव, அப்புறம் ஆயின், उसके बाद आइन, அப்புறம் ஹே. फिर हे. இந்த 7 எழுத்து சேர்ந்ததுதான் ये 7 अक्षर मिलकर ही யெகோஷுவா. यहोशुआ. இதுல முதல் 2 எழுத்து इसमें पहला 2 अक्षर யோதும் ஹே நீங்க எடுத்தீங்கன்னா, योद और हे को ले लेंगे तो இந்த 2 எழுத்து தான் யா என்கிற தேவனை குறிக்கிறது. ये दोनों अक्षर ही या परमेश्वर को दर्शाता நம்ம है. ராஜாதி ராஜாவை குறிக்கிறது. राजाओं के राजा को दर्शाता है. அதுதான் முதல் அறை. वही पहला स्थान है. இரண்டாவது அறை ரூம். दूसरा कमरा है. முதல் ரூம் எது? पहला कमरा क्या है? யெகோவா தேவனுடைய பெயர் தான் முதல் அறை. यहोवा परमेश्वर का नाम ही पहला कमरा है. இரண்டாவது அறை और दूसरा कमरा வாவ் ஷின் வாவ். वाव शिन वाव. இந்த 3 எழுத்து சேர்ந்தது ये तीनों अक्षर को जुड़ाकर யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு காட்சி. यहोशुआ जो क्रूस में मारा जाता है वो दृश्य है. குமாரன் பாடுபடுகிற ஒரு காட்சி. और पुत्र का जो पीड़ा का दृश्य है. அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற ஒரு காட்சி.
क्रूस में मारा जाता है वो दृश्य है, அதுதான் இரண்டாவது அறை. वही दूसरा बाग है, दूसरा कमरा है। மூன்றாவது அறை எது? और तीसरा कमरा क्या है? ஆயினு ஹேயும் தான் மூன்றாவது அறை. आइन और हे यही तीसरा कमरा है। இந்த ஆயினு ஹேயும் யாரை குறிக்குனா? आइन और हे किसे दर्शाता है? அது மணவாட்டியை குறிக்குது. वो दुल्हन को दर्शाता है। மணவாட்டி தான் மூன்றாவது அறை. दुल्हन ही तीसरा कमरा है। உங்களுக்கு நான் வேற விதமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். और अलग रूप से बताऊंगा तो समझ में आएगा। ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்தீங்கன்னா प्रभु के तंबू को देखेंगे तो அதுல மூன்று பாகங்கள் உண்டு. उसमें 3 भाग हैं। ஒன்னு வெளிப்பிரகாரம், एक बाहर का आंगन, அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், फिर पवित्र स्थान, அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். फिर महापवित्र स्थान। இந்த மூன்று அறைகளும் சேர்ந்ததுதான் ये तीनों भाग को मिलाकर டேபர்னக்கல். वो परमेश्वर का तंबू है। மகா பரிசுத்த ஸ்தலத்துல யார் இருக்கறா? और महापवित्र स्थान में कौन है? அந்த அறைக்குள்ள யார் இருக்கறா? उस स्थान के अंदर कौन है? யாவாகிய தேவன் இருக்கறா. या परमेश्वर है, மகிமையின் தேவன் இருக்கறா. महिमामय परमेश्वर है। யெகோஷுவாங்கற பெயர்ல यहोशुआ के नाम से அந்த யாங்கற பெயர் தான் முதல் அறை. वो या जो नाम है वही पहला कमरा அதுதான் है, மகா பரிசுத்த ஸ்தலம். वही महापवित्र स्थान है। அடுத்து வாவ் ஷின் வாவ். उसके बाद या वाव शिन वाव, ஷின்னுடைய ரெண்டு சைடுலயும் வாவ் இருக்குது. और शिन के दोनों तरफ जो वाव है, வாவ்னா என்னது? वाव क्या है? வாவ்னா ஆணி. वाव का मतलब खिला। ஷின்னுடைய ரெண்டு சைடுலயும் ஆணினால் அடிக்கப்பட்டிருக்கிறா. शिन दोनों हाथों पे खिला से मारा गया। ஷின் யாரை குறிக்குது? शिन किसे दर्शाता है? யெகோஷுவாவை குறிக்குது. यहोशुआ को दर्शाता है, குமாரனை குறிக்குது. पुत्र को दर्शाता है। அவருடைய இரண்டு கரத்திலே ஆணி அடிக்கப்பட்டது. उसके दोनों हाथों में खिला मारा गया। அது இரண்டாவது அறை. वो दूसरा कमरा। பரிசுத்த ஸ்தலத்துல யார் இருப்பா? और पवित्र स्थान में कौन रहेगा? ஆசாரியர்கள் இருப்பாங்க. याजक रहते हैं। இன்னைக்கு யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அவர் நமக்கு பிரதான ஆசாரியர். वो हमारा प्रधान याजक है। ஆசாரியருடைய ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். वो याजक के स्थान में है। மூன்றாவது பாகம். और तीसरा भाग வெளிப்பிரகாரத்துல யார் இருப்பா? बाहर के आंगन में कौन होगा? இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க. इस्राएल लोग रहेंगे। இன்னைக்கு வெளிப்பிரகாரம் யார் இருக்கிறா? आज बाहर के आंगन में कौन है? மணவாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கறா. दुल्हन बैठी है। இந்த மூணு அறைகளும் சேர்ந்ததுதான் ये तीनों जगह को कमरे को मिलाकर ही அதுதான் பேழை. वही नाव है, அதுதான் ஆசரிப்பு கூடாரம். वही परमेश्वर का तंबू है। இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, இந்த அறை உருவாகி கொண்டு இருக்கிறது. ये कमरा बन रहा है, இந்த பேழை உருவாகி கொண்டு இருக்கிறது. ये नाव बन रही है। இந்த பேழை உருவாகும் போது ये नाव बनते समय அப்பதான் கர்த்தர் மூன்றாவது இழுப்புல கர்த்தர் இழுப்பார். तभी परमेश्वर तीसरे कीच के अंदर लेता है। கர்த்தர் நோவாவின் குடும்பத்தையும் परमेश्वर नूह और नूह के परिवार को மூன்றாவது இழுப்புல வரும்போது तीसरे कीच के अंदर आते समय அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. एक शब्द कहा, வாசிங்க. पढ़ेंगे। அதுல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. उसी में 7वां अध्याय पहले वचन को, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति का 7वां अध्याय के पहले वचन। तब यहोवा ने नूह से कहा, तू अपने सारे घराने समेत जहाज में जा, क्योंकि मैंने इस समय के लोगों में से केवल तुझी को अपनी दृष्टि में धर्मी पाया है। பாருங்க, இங்க மூன்றாவது இழுப்புல கர்த்தர் சொல்றார். तीसरे कीच के पड़ाव में कहता है, இரண்டாவது இழுப்புல பேழை எல்லாம் உருவாகி முடிஞ்சிட்டு, और दूसरे कीच में वो नाव बनकर तैयार हो गया। எல்லாம் ரெடி பொசிஷன்ல வந்த உடனே, सब कुछ तैयार स्थिति में आते அந்த ही, மூன்று அறைகளும் கட்டப்பட்ட உடனே, तीनों मंजिल वहां पर बांध के खत्म होने के बाद, முதலாவது அறை யாவாகிய தேவன், पहला कमरा जो है या परमेश्वर है, இரண்டாவது अறை அந்த ஆசாரியர்களுக்குரிய அறை, और तीसरा कमरा जो है याजकों का है, மூன்றாவது அறை தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது, और तीसरा कमरा जो है परमेश्वर के बच्चों का है। எல்லாம் கட்டப்பட்டு முடிஞ்ச உடனே सब बांध के समाप्त होने के बाद கர்த்தர் சொன்னார், நீ உன் குடும்பம் உள்ள பிரவேசிங்கப்பா. परमेश्वर ने कहा, तू और तेरा परिवार अंदर जाओ। அதுல ஹீப்ருல நீங்க பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में देखेंगे तो அதுல போ அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம். उसमें बो करके दिया होगा। போ அப்படினா வான்னு சொல்லி அர்த்தம். बो का मतलब आ, ये मतलब நீ है உன் குடும்பமும் பேழைக்குள்ள பிரவேசிங்கன்னு சொல்லி और அர்த்தம். तेरा परिवार उस नाव के अंदर प्रवेश कर, உள்ள பிரவேசிங்க, नाव के अंदर प्रवेश कर, உள்ள வாங்கன்னு சொல்லி அர்த்தம். अंदर आओ करके मतलब है। பாருங்க, கர்த்தர் அந்த மூன்றாவது இழுப்புக்குள்ள அவர் இழுக்கிறார். परमेश्वर तीसरे पड़ाव के अंदर खींचता है। வாங்கன்னு சொல்லியாச்சுனா आओ करके बोलते ही அவங்க வெளியில இருக்க முடியாது. वो बाहर नहीं रह सकते। கர்த்தர் உள்ள இழுத்து கொண்டு போறார். परमेश्वर अंदर खींच के लेता இது है। நோவா மட்டும் போகல, केवल नूह नहीं गया, நோவா கூட எல்லா மிருகமும் போச்சு. नूह के अंदर सारा जानवर गए। மூன்றாவது இழுப்புல வரும்போது तीसरे कीच के अंदर आते அங்க समय கர்த்தரே செயல்படுகிறார். परमेश्वर ही क्रिया करता है, அங்க எந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு வராது. कोई मनुष्य का क्रिया नहीं आती।
அங்க நோவுடைய பிரசங்கம் கட் ஆயிட்டு, नूह का प्रचार समाप्त हो गया, நோவுடைய பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. नूह का प्रचार समाप्त हो गया। நோ இப்ப பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. अब नूह प्रचार करने का जरूरत नहीं। கர்த்தர் அவனை அந்த மூன்றாவது இழுப்புக்குள்ள இழுக்கும்போது परमेश्वर उसे तीसरे पड़ाव में खींचते समय எல்லா மிருகமும் அவனோடு கூட உள்ள போச்சு. सारे जानवर उसके साथ गए। அந்த மிருகங்கள் எல்லாமே वो सारे जानवर ஒரு மயக்கத்துக்குள்ள இருந்தது. एक बेहोशी के अंदर थे। அந்த மயக்கத்துக்குள்ள தான் இன்னைக்கு மணவாட்டி வருவாள். उस बेहोशी के अंदर ही दुल्हन भी அது आएगी। எப்படிப்பட்ட மயக்கம் वो தெரியுமா? किस प्रकार का बेहोशी है? அது அன்பின் மயக்கம். वो प्रेम का बेहोशी है। அந்த அன்பின் மயக்கம் இல்லாம वो प्रेम का बेहोशी न रहते அந்த हुए பேழைக்குள்ள வர முடியாது. उस नाव के अंदर नहीं जा அந்த सकते। பேழைக்குள்ள எல்லா விதமான மிருகமும் இருந்தது. उस नाव के अंदर सभी प्रकार के जानवर थे। பாருங்க, அந்த மாம்சத்தை திங்கக்கூடிய மிருகங்கள் இருந்தது. वो मांस खाने वाले जानवर थे அங்க புல் பூண்டுகளை திங்கக்கூடிய மிருகங்கள் இருந்தது. और घास खाने वाले थी। ஆனா எல்லாமே ஒரு மயக்கத்துக்குள்ள வந்துட்டு, लेकिन सभी एक बेहोशी के अंदर आ गए। எல்லாத்துக்குள்ளே ஒரு அன்பின் மயக்கம் வந்து விட்டது. सभी के अंदर एक प्रेम का बेहोशी आ गया। அதே போல वैसे ही இன்னைக்கும் எல்லாத்துக்குள்ளே ஒரு மயக்கம். आज भी सभी के अंदर एक बेहोशी। அது எப்படிப்பட்ட மயக்கம்னா, किस प्रकार का बेहोशी? சபையிலே தூங்கக்கூடிய ஒரு மயக்கம். कलीसिया में सोने का एक बेहोशी। அது இப்போ உலாவி கொண்டு இருக்குது. वो अब मंडराता है। அந்த மயக்கம் வரக்கூடாது. वो बेहोशी नहीं आना चाहिए। ஆனா எந்த மயக்கம் வரணும்? लेकिन कैसा बेहोशी आना चाहिए? அன்பின் மயக்கம் வரணும். प्रेम का बेहोशी आना है। தூக்கத்தின் மயக்கம் வரக்கூடாது. नींद का बेहोशी नहीं आना है। அங்க ஒரு அன்பின் மயக்கம், वो प्रेम का बेहोशी, ஒரு அன்பின் அபிஷேகம். एक प्रेम का अभिषेक। அந்த பேழைக்குள்ள வர்ற ஒவ்வொரு மிருகத்தின் சுவாபமும் மாறி போச்சு. उस नाव के अंदर आने वाले हर एक जानवर का स्वभाव बदल गया। சிங்கம் தன்னுடைய சுவாபத்தை இழந்துட்டு, और सिंहा अपने स्वभाव को खो गई। புலி தன்னுடைய சுவாபத்தை இழந்துட்டு, और शेर अपने स्वभाव को खो गई। ஓநாய் அதனுடைய சுவாபத்தை இழந்துட்டு, लोमड़ी अपने स्वभाव को खो गई। கரடி அதனுடைய சுவாபத்தை और இழந்துட்டு, भालू अपने स्वभाव को खो गई। எல்லாத்துக்குள்ளே ஒரே சுவாபம் வந்தது. सभी के अंदर एक ही स्वभाव आ அதுதான் गया। அன்பின் அபிஷேகம். वही प्रेम का अभिषेक இன்னைக்கு है। இந்த மூன்றாவது இழுப்புக்குள்ள போணும் அப்படின்னா, ये तीसरे कीच के पड़ाव में जाना है। ஒரு அன்பின் அபிஷேகம் நம்மளை இழுக்கும். एक प्रेम का अभिषेक हमें खींचेगा। அந்த அன்பின் அபிஷேகத்துக்குள்ள போறதுக்கு उस प्रेम के अभिषेक के अंदर जाने के இன்னைக்கு लिए நம்ம தகுதி உள்ளவர்களா மாறிட்டோமா? आज हम तैयार हो गए क्या? நம்மளை கர்த்தர் அதுக்கு தகுதிப்படுத்திட்டாரா? परमेश्वर ने हमें उसका काबिल बनाया है। முதலாம் இழுப்புல நீங்க தகுதி படல அப்படின்னா, अगर पहले खींच में आप काबिल नहीं बने, இரண்டாவது இழுப்புக்குள்ள வர முடியாது. दूसरे खींच में नहीं आ सकते। முதலாவது இழுப்புல யாரெல்லாம் தகுதியா இல்லையோ, पहले खींच में जो जो तैयार नहीं था, அவங்க இரண்டாவது இழுப்புல வரும்போது वो दूसरे पड़ाव में आते समय அவங்க இரண்டாவது இழுப்பை குற்றம் சொல்லுவார்கள். वो दूसरे खींच को गुनाह बताएंगे। அந்த சுவாபம் அவங்களுக்குள்ள वो வந்துரும். स्वभाव उनके अंदर आ जाएगा। முதலாவது இழுப்புல யாரெல்லாம் சம்பந்தப்படலையோ, जो जो पहले खींच में अगर भाग नहीं लेते हैं, அவங்க எல்லா இரண்டாவது இழுப்புக்குள்ள கண்டிப்பா வர முடியாது. वो जरूर दूसरे खींच के पड़ाव में नहीं आ सकते। இரண்டாவது இழுப்புல வரல அப்படின்னா, अगर दूसरे खींच में नहीं आते तो மூன்றாவது கட்டத்துக்குள்ளேயும் வர முடியாது. तीसरे खींच में भी आ नहीं सकते। ஏன்னா அது தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காக மாத்திரம்தான். क्योंकि वो केवल चुने गए लोगों के ஒரு लिए அன்பின் அபிஷேகம் காத்து கொண்டிருக்குது. एक प्रेम का अभिषेक रुका हुआ है। அந்த மிருகத்தை எல்லா மிருகத்தின் சுவாபம் மாறி போச்சு பாருங்க. सभी जानवर का स्वभाव बदल गया। கரடி புல்லு தின்னுட்டு இருக்குது. और बालू भी घास खाता है। அந்த ஓனை புல்லு தின்னுட்டு இருக்குது. और लोमड़ी भी घास खाती है। இந்த நோவா என்னத்தை கொடுத்தாரோ அதான் சாப்பிடுது. और नूह ने जो कुछ दिया उसे ही खाया। அங்க மாம்சத்தை கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டாரு. वहाँ जरूर मांस दिया नहीं होगा। அந்த இடத்துல ஒரு அன்பு இருந்தது. उस जगह में एक प्रेम थी। எந்த மிருகமும் ஒண்ண சேதப்படுத்தவில்லை. कोई भी जानवर एक दूसरे को हानि नहीं किया। யானை தன்னை பார்த்து, और हाथी अपने आप को देखकर, நான் இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிறேன், मैं इतना बड़ा हूँ, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, मुझे थोड़ा जगह दे, கொஞ்சம் தள்ளி உட்காரு. थोड़ा सड़क के बैठ। அங்க எந்த ஒரு எல்லா சைஸும் ஒரே சைஸ் தான் அது. और वहाँ ऐसा कुछ नहीं हुआ, सभी का एक ही साइज हो गया। விஞ்ஞானிகள் கால்குலேட் பண்ணி பார்த்திருக்காங்க. और जो साइंटिस्ट है उन्होंने हिसाब लगा कर இந்த देखा உலகத்துல எத்தனை மிருகங்கள் இருக்குது, इस संसार में कितने जानवर हैं। அதெல்லாம் கால்குலேட் பண்ணி वो सारा का गिनती करके இத்தனை மிருகங்களும் इतने जानवर இந்த சைஸ் உள்ள பேழைக்குள்ள வர முடியுமா? इस नाव के अंदर आ सकते हैं क्या? அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா ऐसे हिसाब करेंगे तो வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. आ नहीं सकते करके बोल அந்த दिया। பேழையின் சைஸுக்கும் उस नाव के साइज के लिए எல்லா மிருகத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது सारे जानवर को हिसाब लगा के देखेंगे அந்த तो பேழைக்குள்ள அது போக முடியாது. उस नाव के अंदर आ नहीं सकता। ஆனா பைபிள் சொல்லுது, लेकिन कलाम कहता है எல்லா மிருகம் உள்ள போச்சு. सारे जानवर अंदर गए। அப்படியானால் இது எப்படி நடந்தது? कैसा हुआ? That was a supernatural miracle. वो एक अद्भुत चमत्कार है। ஒரு பெரிய miracle அங்க நடக்குது. कुदरत के पार चमत्कार है। இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு miracle நடக்குது. कुदरत के पार का चमत्कार है। எல்லாம் ஒரே சைஸ் ஆகி போச்சோ என்னமோ தெரியல. एक ही तरीका हो गया क्या मालूम नहीं। யானை இவ்வளவு தண்டியா இருந்தது, हाथी इतना बड़ा था, அது ஒருவேளை
சைஸ் குறுங்கி இருக்கும். हो सकता है उसका नाप कम हो गया होगा, ஏன்னா ரொம்ப தூரத்துல நடந்து வந்திருக்கலாம். काफी दूर से चल के आया होगा, சைஸ் எல்லாம் மாறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். पूरा साइज बदल गया होगा. அதனால தான் இன்னைக்கு கால்குலேட் பண்ணும்போது इसलिए आज जब हिसाब लगाते हैं, விஞ்ஞானிகள் சொல்றாங்க உள்ள போக முடியாது. और साइंस कहती है कि वो अंदर जा नहीं ஆனா सकता, வேதம் சொல்லுது எல்லா மிருகமும் உள்ள போச்சு. लेकिन कलाम कहती है सारे जानवर अंदर गए. அதுவே ஒரு மிராக்கிள் தான். वही एक अद्भुत है. அப்படியானால் ऐसा है तो இன்னைக்கு வர முடியாது நினைக்கிற ஜனங்கள் கூட வருவாங்க. आज नहीं आ सकते करके सोचने वाले भी आ सकते हैं. பயங்கரமா கொடூரமா இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட ரட்சிக்கப்படுவாங்க. एकदम कठोर व्यक्ति भी उद्धार पा सकता है. யாருக்குள்ள அன்பே வராது நினைக்கிறோமோ, और जिसके अंदर प्रेम नहीं आएगा करके हम सोचते हैं, அவங்களுக்குள்ள அன்பின் அபிஷேகம் வரும். उनके अंदर प्रेम का अभिषेक आएगा. பாருங்க, அவங்க அந்த மிருகங்களுக்கு ஒரு அழைப்பு கிடைச்சது. वो जानवरों को एक बुलाहट मिला. அந்த அழைப்பு வந்த உடனே जैसे ही बुलाहट आई, அது தன்னாலே நடந்து வர ஆரம்பிச்சிட்டு वो अपने आप चल पड़ी. எங்க போறோம்னு அதுக்கு தெரியல. कहां जाता है उसे मालूम नहीं. அதுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, उसको एक ही चीज मालूम இந்த था, திசை நோக்கி நான் போகணும். इस मार्ग में मुझे जाना है. ஏதோ ஒரு லீடிங் நடக்குது, कुछ तो अगुवाई हो रहा ஏதோ है, என்னை இழுத்து கொண்டு कुछ இருக்கிறது. तो मुझे खींच रहा है. அப்படி அந்த பக்கமா நடந்து போயிட்டே இருக்கிறது. ऐसे उस तरफ वो जा रही थी. கங்காரு துள்ளி துள்ளி வந்திருக்கும். और कंगारू जो है वो कूद कर आई होगी. இந்த கங்காரு எங்க வாழக்கூடியது? ये कंगारू कहां पर जीने वाली है? ஆஸ்திரேலியால வாழக்கூடியது. वो ऑस्ट्रेलिया में जीने वाली जानवर ஆஸ்திரேலியால है. வாழக்கூடியது वो ऑस्ट्रेलिया में जो जीती है, எப்படி அந்த கடல் கடந்து வந்தது? कैसे वो समुद्र पार करके आई? தேவன் ஒரு மயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தாச்சுனா, परमेश्वर ने एक बेहोशी के अंदर लाया तो அமெரிக்கால இருந்து இங்க வருவாங்க, अमेरिका से भी आएंगे, பல தேசத்துல இருந்து வர முடியும். भिन्न भिन्न देशों से आ सकते கர்த்தர் हैं. அவர்களை வரவழைப்பார். परमेश्वर ने आने को रखेगा. அந்த அபிஷேகத்துல வரும்போது वो अभिषेक में आते அவங்க समय ஏன் போறோம்னு தெரியாம வருவாங்க. क्यों जाते हैं करके उनको मालूम नहीं होगा ஏன் ऐसे அங்க आएंगे. போயிட்டு இருக்கிறோம்? मैं क्यों वहां जा रहा நான் हूँ? டிக்கெட் எடுத்தாச்சு பிரதர், मैंने टिकट ले लिया भाई, எதுக்கு வரோம்னு புரியல. क्यों आ रहे हैं समझ में नहीं आ எந்த रहा है. மீட்டிங்கும் நான் போனது இல்ல, कोई मीटिंग को मैं नहीं जाता, ஆனா உங்களை பார்க்கணும்னு வந்துட்டு இருக்கிறோம். लेकिन तुम्हें देखने के लिए आ रहा हूँ. இந்த இழுப்பு ये खींच கர்த்தர் அந்த இழுப்பை கொடுப்பார். परमेश्वर उस खींच को देता है. எல்லாரும் கர்த்தருடைய அபிஷேகத்துல இருக்கும்போது सभी लोग जो परमेश्वर के अभिषेक में रहते हैं, அந்த மூன்றாம் இழுப்புக்குள்ள வருவாங்க. वो तीसरे खींच के अंदर आते हैं. இந்த மூன்றாம் இழுப்புல ये तीसरे खींच ஒரு में கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. एक झुंड के लोग होंगे. அவங்கட்ட வெறும் அன்பு மட்டும் தான் இருக்கும். उनके पास केवल प्रेम होगा. அவங்கட்ட வெறுப்பு இருக்காது. उनके पास नफरत नहीं அவங்கட்ட होगी. பகை இருக்காது. उनके पास दुश्मनी नहीं होगी. அவங்கட்ட வெறும் அன்பு மட்டும் தான் இருக்கும். केवल प्रेम होगा. அந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். आज वो प्रेम हमारे अंदर होना है. மூன்றாம் இழுப்புக்குள்ள போகும்போது तीसरे खींच के अंदर जाते அந்த समय அன்பின் அபிஷேகம் वो இருக்கணும். प्रेम का अभिषेक होना நம்ம चाहिए. சபை ஒரு குட்டி பேழையா இருக்கணும். हमारा कलीसिया एक छोटा नाव होना है. எப்போ பேழையா மாறும்? कब नाव बनेगा? எப்போ அன்பின் அபிஷேகம் இறங்குமோ परमेश्वर का प्रेम का अभिषेक जब उतरता है, அப்பதான் இது நோவாவின் பேழை. तब ही नूह का नाव है. இல்லாட்டி நோவாவின் பேழை இல்ல, नहीं तो ये नूह का नाव नहीं, டைட்டானிக் கப்பல் மாதிரி ஆயிரும். ये टाइटैनिक नाव के जैसा हो जाएगा. டைட்டானிக் கப்பல் என்னாச்சு? टाइटैनिक नाव कैसा हो गया? அது என்ன சமுத்திரத்தின் ஆழத்துல உடைஞ்சு விழுந்தது. वो समुद्र की गहराई के अंदर टूट गई. பாருங்க, அப்படிப்பட்ட கப்பலா இல்ல. ऐसा नाव नहीं है. நம்ம எந்த கப்பலா இருக்கணும்? हम कैसा नाव होना चाहिए? அன்பினால் நிரப்பப்பட்ட கப்பலா प्रेम இருக்கணும். से भरा हुआ नाव होना चाहिए. யெகோஷுவா இருக்கக்கூடிய கப்பலாக இருக்கணும். यहोशुआ जो ठहरने वाला नाव होना चाहिए. எவ்வளவு புயல் அடிச்சாலும் சரி, जितने भी तूफान आए, யெகோஷுவா அந்த படகுல இருந்தால் परमेश्वर यहोशुआ उस नाव में रह गया அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். वो आंधी और तूफान को थमा देता है. அவருடைய பிள்ளைகளும் அதை செய்வாங்க. और उसके बच्चे भी वो करेंगे. அவர் எப்படி செய்தாரோ उसने जैसा किया, அவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். वो अपने बच्चों से इंतजार करता है. அவர் எந்திரிச்சு சொன்னார், वो खड़े रहकर कहता है, அற்ப விசுவாசிகளே, हे अल्प विश्वासी, நான் எது வரைக்கும் உங்க கூட இருப்பேன்? मैं कब तक तुम्हारे साथ रहूंगा? அப்படின்னு சொல்லி காற்றின் கடலை அமைதலாகன்னு சொன்ன உடனே ऐसे बोलकर आंधी और तूफान को रुक जा बोलते கடல் ही, அமைதியாயிற்று. और समुद्र शांत हो गई. அவர் நினைக்கிறது என்னன்னா, वो क्या सोचता है? நான் செய்யற காரியத்தை என் பிள்ளைகளும் செய்யணும். मैं जो करता हूँ मेरे बच्चे भी करें. அப்ப அதுக்கு என்ன தேவை? उसके लिए क्या चाहिए? விசுவாசம் தேவை. विश्वास चाहिए. இந்த கப்பல்ல விசுவாசம் இருக்குதா? इस नाव में विश्वास है क्या? இந்த கப்பலுக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குதா? इस नाव के अंदर परमेश्वर का प्रेम है क्या? கர்த்தருடைய அன்பு நம்ம மத்தியில காணப்படும். परमेश्वर का प्रेम हमारे बीच में दिखाई இந்த देना है. மூன்றாவது இழுப்பு வரும்போது, तीसरा खींच आते समय, அந்த ஊழியத்துல கர்த்தர் இழுக்கும்போது, वो सेवकाई के अंदर परमेश्वर खींचते समय, அன்பு இல்லாம அந்த ஊழியம் நடக்காது. प्रेम के बिना वो सेवा नहीं चलता. ஒருத்தட்ட அந்த அன்பு இல்லையா, एक व्यक्ति के पास वो प्रेम नहीं அவங்க है, மூன்றாம் இழுப்புக்குள்ள வரவே முடியாது. वो तीसरे खींच के अंदर आ नहीं அதை सकते. எழுதி வச்சுக்கிடுங்க. उसे लिख लीजिए. இன்னைக்கு அன்னைக்கு நோவாவும் நோவாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. और उन दिनों में नूह और नूह का परिवार उद्धार में இன்னைக்கு आया. யெகோஷுவாவும் யெகோஷுவாவுடைய குடும்பம் மட்டும்தான் அந்த பேழைக்குள்ள இருப்பாங்க. आज यहोशुआ और यहोशुआ का परिवार ही उस नाव में रहेंगे. நானும் என் குடும்பம் நினைச்சு
நினைச்சிட வேண்டாம். मैं बोलता हूँ तो मैं और मेरा परिवार मत सोचिए, நான் என் பிள்ளைகளை ரட்சிக்க முடியாது, मैं मेरे बच्चों को उद्धार नहीं दे सकता, நான் உங்களை ரட்சிக்க முடியாது, मैं आपको उद्धार नहीं दे सकता। அவங்க உங்க ஆத்மாவுக்கு அவங்க தான் பொறுப்பு, अपने आत्मा के लिए खुद ही जिम्मेदार हैं, வேற யாரும் பொறுப்பு இல்ல। और कोई जिम्मेदार नहीं। இல்ல அவர் இப்படி சொல்லிட்டாரு, नहीं उसने ऐसा बोल दिया, நான் விட மாட்டேன் मैं नहीं छोड़ूंगा அப்படின்னு சொன்னா கர்த்தரும் விட மாட்டாரு। ऐसे बोलेंगे तो प्रभु भी नहीं छोड़ेगा। நமக்குள்ள அன்பின் அபிஷேகம் வேணும், हमारे अंदर प्रेम का अभिषेक होना चाहिए। அந்த அன்பு இல்லாம மூன்றாம் எழுப்புக்குள்ள போக முடியாது। उस प्रेम के बिना तीसरे कीच में नहीं जा நம்ம सकते। பிரசங்கம் பண்றது உலகத்தின் பிரசங்கம் அல்ல, हम जो प्रचार करते हैं संसार का प्रचार नहीं है। என்ன ஊழியம் நடந்துட்டு இருக்குங்கறத பாத்துக்கிட்டு இருக்கிறோம், क्या सेवकाई चल रहा है करके हम देख रहे हैं। நம்ம ஒரு ஊழியத்தின் கட்டத்துக்குள்ள போக வேண்டிய இருக்குது, सेवकाई के एक बाग के अंदर हम जाना है। आर वी रेडी, क्या हम तैयार हैं? நம்ம பேளை ரெடி ஆயிட்டா, वो नाव तैयार हो रहा है क्या? நம்மளுடைய இந்த பேளை ரெடி ஆயிட்டா, ये नाव तैयार हो गया क्या? இந்த சின்ன பேளை ரெடி ஆகலன்னா ये छोटा नाव अगर तैयार नहीं हुआ तो நம்ம எவ்வளவு பெரிய பேளை கட்ட வேண்டிய இருக்குது। कितना बड़ा नाव बांधना है। அப்ப அந்த பேளை கட்டி முடிக்க என்ன செய்யணும்? நம்ம नाव बांधने के लिए हम क्या करना है? இந்த சபை ஒரு உதாரணமான ஒரு கப்பலாக மாறணும், ये कलीसिया एक उदाहरण के लिए नाव बनना है। நம்ம சபை ஒரு உதாரணமாக நோவாவின் பேழையாக மாறணும்। हमारा कलीसिया एक नूह के नाव के माने उदाहरण बनना है। நோவாவுடைய பேழையில எப்படி இருந்ததோ, और नूह के नाव के अंदर जैसा था, நோவாவுடைய பேழையில नूह के नाव के अंदर உள்ளும் புறம்பும் கீல் பூசப்பட்டது, अंदर और बाहर जो है राल लगाया गया। அந்த கீல் பூசுறது, அந்த பூசுறது என்ன சொல்வாங்கன்னா, वो जो राल को लगाना उसको क्या बोलते हैं? காஃபர்தா, काफरता बोलते हैं। காஃபர்தா அப்படின்னு சொன்னா काफरता मतलब கீல் பூசுறது, वो राल लगाना। இந்த காஃபர்தால மொத்தம் 4 எழுத்து உண்டு। ये काफरता में 4 अक्षर है। முதல் எழுத்து வந்து காஃப், पहला काफ। காஃப்னா என்னது? काफ का मतलब क्या है? காஃப்னா உள்ளங்கை, काफ का मतलब पंजा। யாருடைய உள்ளங்கை? किसका पंजा? இரண்டாவது எழுத்து வந்து பே, और दूसरा अक्षर पे है, மூணாவது எழுத்து ரேஷ், और तीसरा अक्षर रेश இந்த है। பேயும் ரேஷையும் இணைச்சீங்கன்னா पे और रेश को अगर जोड़ेंगे அது வந்து பார்। उसका मतलब पार। பார் அப்படினா காளை, पार का मतलब बैल। இந்த காளையினுடைய கை, ये बैल का हाथ। இந்த முதல் எழுத்து காஃப், पहला अक्षर काफ है। அந்த காஃப் யாருடைய உள்ளங்கை? वो काफ किसका हाथ का இது पंजा है? காளையினுடைய கரம்। ये बैल का हाथ है। நாலாவது எழுத்து வந்து தாவ், और चौथा अक्षर ताव है। தாவ்னா என்னது? சிலுவை। ताव का मतलब क्रूस है। இந்த சிலுவையில யார் அடிக்கப்படுறா? क्रूस में कौन मारा जाता है? சிலுவையில யாருடைய கரம் அடிக்கப்பட்டது? और क्रूस में किसका हाथ मारा गया? இந்த காளையினுடைய கரம் அடிக்கப்படுது। ये बैल का हाथ मारा गया। காளை, நமக்கு காளை யாரு? और हमारा बैल कौन है? யெகோஷுவா தான் நம்மளுடைய காளை। यहोशुआ ही हमारा बैल है। அவருடைய கரம் சிலுவையில் அடிக்கப்பட்டது, उसका हाथ क्रूस पे मारा गया। அவருடைய ரத்தம் தான் நமக்கு இன்னைக்கு கீல்। उसका ही लहू हमारे लिए राल है। இது ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்குது। एक भविष्यवाणी के रूप में दिया गया है। நோவாவுடைய நாட்கள்ல नूह के समय में ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்குது। एक भविष्यवाणी दिया गया। அது என்ன தீர்க்க தரிசனம்? वो कैसा भविष्यवाणी? அந்த அந்த ரால் பூசப்படுறது, वो राल लगाया जाना, அந்த கீல் பூசப்படுது, वो राल लगाया जाना। அதுல யெகோஷுவா இருக்கிறார், उसमें यहोशुआ है, அதுல யெகோஷுவாவின் ரத்தம் இருக்கிறது। उसमें यहोशुआ का लहू है। யெகோஷுவாவின் ரத்தம் தான் நமக்கு கீல்। यहोशुआ का लहू ही हमारे लिए राल है। அந்த ரத்தம் நம்ம மேல பூசப்படணும், वो लहू हमारे ऊपर लगाया जाना அத चाहिए। கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு। उसे परमेश्वर ने पहले ही कह दिया। இந்த பேழைக்குள்ள, इस नाव के अंदर, நம்ம சபைக்குள்ள हमारे कलीसिया के अंदर யாருடைய ரத்தம் இருக்கணும்? किसका लहू होना चाहिए? யோசுவாவின் ரத்தம்। यहोशुआ का लहू। நோவாவுடைய பேழைக்குள்ள नूह के नाव के अंदर அன்பு மட்டும் இல்லைன்னு வைங்க, अगर प्रेम नहीं होता, அங்க யாருடைய ரத்தம் இருந்திருக்கும்? वहां किसका लहू होता? யாரெல்லாம் எந்த மிருகம்லாம் செத்து போதோ எல்லா ரத்தமும் அங்கதான் இருக்கும்। वो जो जानवर मर जाते हैं सबका लहू होता। ஆனா அங்க அன்பு இருந்ததுனால, क्योंकि वहां पर प्रेम था, அந்த பூசப்பட்ட கீல் மேல வேற எந்த ரத்தமும் விழல। वो जो राल लगाया गया था उसके ऊपर कोई लहू नहीं गया। இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள आज हमारे कलीसिया के अंदर அதே மாதிரி அன்பு இருக்குமானால் वैसे ही प्रेम होगा तो வேற யாருக்குள்ள ரத்தமும் விழாது, और किसी का लहू नहीं छिड़केगा। யார் ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்கன்னு कोई சொல்றேன்। एक दूसरे से लड़ेंगे नहीं करके मैं बोलता அன்பு हूं। இருக்கணும், प्रेम होना चाहिए। யார் எவ்வளவோ நம்மள திட்டிட்டு போயிட்டோம், कोई भी हमें कैसे भी डांटने दो, யார் எவ்வளவு நம்மள அவமானப்படுத்திட்டோம், कोई भी हमें कितना भी अपमान करने दो, அவமானப்படுத்தா சந்தோஷப்படுங்க। अपमान किए तो खुश हो जाइए। ஏன் சந்தோஷப்படணும்? क्यों खुश होना है? ஏன்னா கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा என் நாமத்தின் நிமித்தம் मेरे नाम की वजह से ஒருவன் நிந்திக்கப்பட்டால் यदि किसी को निंदा आती அவன் है
பாக்கியவான். वो धन्य है। நம்மள பாக்கியவான்கள். आमेन, हम धन्य हैं। நிந்திக்கிறாங்களா? अगर हमें टट्टा उड़ाते हैं, ஹalleluya, हालेलुया, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். परमेश्वर को धन्यवाद कहना। கர்த்தாவே உமக்கு நன்றி. हे प्रभु तुझे धन्यवाद। இப்படி நிந்திக்க வைத்தீர், அதற்காக நன்றி. ऐसा निंदा दिया इसके लिए धन्यवाद। அந்த உம்முடைய நாமத்தின் நிமித்தம் तेरे नाम की वजह से நான் இந்த நிந்தையை சகிப்பதற்கு நீ கிருபை செய்த, அதற்காக நன்றி. इस निंदा को सहन करने के लिए अनुग्रह किया, उसके लिए धन्यवाद। கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்துவார். परमेश्वर आपको और ऊंचा उठाएगा। அவர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. वो हमें ऊंचा उठाते रहेगा। இன்னைக்கு இந்த மூன்றாவது எழுப்புக்குள்ள நம்ம போணுமா வேண்டாமா? तीसरे खींच में हम जाना है क्या नहीं? நம்ம எதுக்காக நான் இந்த பாரத்தோடு சொல்றேன்னா, क्यों मैं बोझ उठाकर बोलता हूँ? யாருமே விடப்படக்கூடாது. कोई भी छूटने नहीं चाहिए। மூன்றாவது இழுப்புல யாரும் விட்டு யாரும் இழந்துற கூடாது. तीसरे खींच को कोई खोना नहीं चाहिए। இந்த மூன்றாவது இழுப்புல கர்த்தர் இழுக்கும்போது तीसरे खींच में जब खींचते हैं, நம்ம எல்லாரும் உள்ள இருக்கணும். हम सभी लोग अंदर रहना है। கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். परमेश्वर का नाम एक दृढ़ गढ़ है। நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். धर्मी उसके अंदर सुखरूपी से रहेगा। நீதிமான் மட்டும் தான் உள்ள வருவான். केवल धर्मी ही उसके अंदर आ सकता है। இன்னைக்கு நம்ம நீதிமானா இருப்போம். आज हम धर्मी रहेंगे। நீதியின் கிரியை வெளிப்படுத்துவோம். धार्मिकता का क्रिया को प्रकट करेंगे। நீதியின் கிரியை என்னது? धार्मिकता का क्रिया क्या है? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். धार्मिकता की वजह से जो निंदा पाते हैं वो धन्य हैं। திருப்தி அடைவார்கள். वो तृप्त होंगे। நீதி நிமித்தம் ஒருத்தர் துன்பப்பட்டால், अगर धार्मिकता की वजह से अगर आपको निंदा करते हैं तो நம்ம சந்தோஷப்படணுமா? हम खुश होना चाहिए। எதுக்கு சந்தோஷப்படணுமா? क्यों खुश होना है? அவர்கள் திருப்தி அடைவார்கள். वो तृप्त होंगे। அவங்களுடைய ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். उनकी इच्छाओं को परमेश्वर पूरा करेगा। நம்மளுடைய ஆசைகளை அவர் நிறைவேற்ற வல்லவர். हमारी इच्छाओं को पूरा कर सकता है। அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष करने वाला பாருங்க, இந்த परमेश्वर है। மூன்றாவது இழுப்புக்குள்ள நம்ம கடந்து வரணும். ये तीसरे पड़ाव के अंदर हम आना அது चाहिए। அவர்தான் இழுப்பார். वही खींचता है। சோ நோவாட்ட 3 இழுப்பு இருந்தது. नूह के पास 3 खींच था। ஊழியத்தின் 3 கட்டங்கள். सेवकाई का 3 भाग। முதலாவது இழுப்புல पहले खींच के अंदर அவர் நீதியின் பிரசங்கியாரா இருந்தார். वो धार्मिकता का प्रचारक था। ஊழியத்தின் கட்டம் மாறிச்சு, அப்படியே மாறுது. सेवकाई का भाग ऐसे ही बदलता गया। கர்த்தர் சொன்னார், பேழையை உருவாக்கு. परमेश्वर ने कहा नाव को बना ले। இன்னைக்கு யெகோஷுவாவின் நாமம் தான் பேழை. आज यहोशुआ का नाम ही वो नाव है। இந்த பேருக்குள்ள इस नाव के अंदर எல்லா விதமான மிருகங்களும் தன்னாலே வரும். सभी प्रकार के प्राणी अपने आप आएंगे। பயங்கரமா தோற்றமளிக்கும் மிருகம், और एकदम भयानक दिखने वाला प्राणी, பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். और देखने से डर लगता है। ஆனா பேழைக்குள்ள வரும்போது சுருங்கி தான் வரும். लेकिन नाव के अंदर जब आता है वो जकड़ कर आता है। தலையை கீழே போட்டு தான் வரும். सर को झुका कर आता है। அந்த நாமத்துக்கு கீழே வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும். उस नाम के सामने आकाश के और पृथ्वी के सभी के घुटने टिकेंगे। இது இரண்டாவது இழுப்பு முடியும் போது ये दूसरा कीच समाप्त होते கர்த்தர் समय மூன்றாம் இழுப்புல எல்லாத்தையும் பேழைக்குள்ள கொண்டு வந்துருவார். परमेश्वर तीसरे कीच में सभी को नाव में लेके आएगा। ஏதாவது ஒரு மிருகத்தை விட்டு வச்சாரா? कोई एक जानवर को उसने छोड़ा क्या? ஏ நோவா கொஞ்சம் கதவு தர, இன்னொரு மிருகம் வந்துட்டு இருக்குது. नूह दरवाजा खोला और एक जानवर आ रहा है। ஏதாவது லேட்டா வந்துச்சா? कोई लेट आया क्या? எல்லாத்தையும் கர்த்தர் சரியான நேரத்துல உள்ள கொண்டு வந்துட்டார். परमेश्वर सभी चीजों को सही समय पे लेके आया। அந்த சரியான நேரம் வரும்போது वो सही समय आते समय நம்ம உள்ள இருக்கணும், வெளியே இருக்க கூடாது. हम अंदर रहना चाहिए, बाहर नहीं रहना चाहिए। அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். उसके लिए अपने आप को तैयार करना है। கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வாதத்தை தருவார். परमेश्वर जरूर हमें आशीष देगा। நோவால 3 விதமான ஊழியத்தின் கட்டத்தை பார்த்தோம். नूह के अंदर 3 प्रकार के सेवकाई के भाग को அதே देखा। போல யெகோஷுவாவின் ஊழியத்தை நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறோம். और वैसे ही यहोशुआ का सेवकाई को अगला हम देखेंगे। ஒவ்வொரு ஊழியத்திலும் 3 விதமான இழுப்புகள் இருக்கும். हर सेवकाई में 2 प्रकार के खींच हैं। அந்த இழுப்பை நம்ம பார்க்கணும். उस खींच को हम देखना है। ஒவ்வொரு இழுப்புக்குள்ளேயும் நம்ம காணப்படும். हर खींच के अंदर हम दिखाई देना है। தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். नम्र करके परमेश्वर के हाथ में सौंप देंगे। கர்த்தருடைய கேட்பு கர்த்தாவே அந்த அன்பின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க. परमेश्वर के पास बोलेंगे प्रभु उस प्रेम का अभिषेक को दे நோவா दीजिए। எந்த மிருகத்தையும் வலுக்கட்டாயமா எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லல. और नूह जो है कोई भी जानवर को हमारे कलीसिया में हाव करके जबरदस्ती नहीं किया। எந்த மிருகத்தையாவது பிடிச்சு இழுத்தானா? कोई भी जानवर को उसने पकड़ के खींचा क्या? புலியின் வாளை பிடிச்சிட்டு வா தரதரன்னு பிடிச்சு இழுத்தானா? वो शेर के दुम को पकड़कर ऐसा खींच के लेके आया क्या? அது அவன் ஒண்ணும் செய்யல. उसने कुछ नहीं किया। அவன் எக்காலத்தை மட்டும் தான் ஊதுனான். उसने केवल दुधारी को फूंका। எல்லாம் அந்த மயக்கத்துக்குள்ள வந்துட்டு सभी उस बेहोशी के अंदर आ இந்த गए। மூன்றாவது இழுப்பு நம்ம இருக்கிற இந்த ஊழியத்துல हम जिस सेवकाई के अंदर हैं, யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. किसी को जबरदस्ती मत कीजिए। சபைக்கு வர்றதுக்கு யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். कलीसिया में आने के लिए किसी को जबरदस्ती मत कीजिए। எல்லாம் அன்பின் அபிஷேகத்தோட வருவாங்க. सब प्रेम के अभिषेक से आएंगे வலுக்கட்டாயமா இழுக்க வேண்டிய சூழ்நிலை வராது. और जबरदस्ती खींचने का परिस्थिति नहीं அந்த आएगा। மூன்றாவது இழுப்பு வரும்போது वो तीसरा खींच में எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். सब अपने आप आएगा। கர்த்தர் அந்த பேழைக்குள்ள கொண்டு வருவார். परमेश्वर उस नाव के अंदर ले आएगा। நம்ம ஜெபிக்கலாம். கண்ணுல மூடி நம்ம ஜெபிக்கலாம். हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே,
வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी के निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एलशदाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। கர்த்தாவே, இந்த செய்திக்காக நன்றி ராஜா. इस संदेश के लिए धन्यवाद प्रभु। நாங்க இந்த மூன்றாவது எழுப்புக்குள்ள காணப்பட इस तीसरे खींच के अंदर हम दिखाई देने के நீர் लिए எங்களுக்கு உதவி செய்யும். आप हमें मदद कीजिए। இரண்டாவது எழுப்புல உம்முடைய பேழை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக और दूसरे खींच में जो आपके जहाज को बनाने के बच्चे हैं वैसे நீர் எங்களுக்கு உதவி செய்யும். आप हमें मदद कीजिए। அநேக ஜனங்களை உம்முடைய வசனத்துக்குள்ளாக கொண்டு வர, और बहुत से लोगों को आपके वचन के अंदर बढ़ाने के அநேக लिए, ஜனங்களுடைய நாமத்துக்குள்ளாக கொண்டு வர और बहुत से बच्चों को आपके नाम के अंदर बुलाने நீர் உதவி செய்யும். आप हमें मदद कीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हम हर தருகிறோம். एक को नम्र करके आपके हाथ में देते हैं। நோவாவுடைய பேழைக்குள்ள எப்படி அன்பு இருந்துச்சோ और नूह के जहाज के अंदर जैसे प्रेम था அதே போல वैसे ही எங்கள் சபைக்குள்ள உம்முடைய அன்பு மாத்திரம் இருக்க நீ உதவி हमारे செய்யும். कलीसिया के अंदर केवल आपका प्रेम दिखाई देना அன்பு है। தவிர வேற எதுவும் இருக்க கூடாது. प्रेम के अलावा कुछ और नहीं रहना है। நீங்க प्रभु, ஆசீர்வதிங்க. आप आशीष कीजिए। கர்த்தா, அங்கங்க நடக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். और हर जगह पर जो कलीसिया चलता है उसे उनके लिए प्रार्थना करते हैं। ஜூம்ல இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். और जूम पे जो बच्चे जुड़े हैं उनके लिए प्रार्थना करते हैं। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर एक को आशीष कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके आपके हाथ में देते துதி हैं। கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. सारे स्तुति गौरव और महिमा आप ही लीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते जीवित पिता, ஆமென். आमीन।